ஹாய்ங்க. இன்னைக்கு என்ன வீடியோனா, நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவரோட நெக் பேண்ட் ஒண்ணு ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சரி பண்ண குடுத்தாரு. அத தான் நம்ம சரி பண்ண போறோம். இதுல என்ன ப்ராப்ளம்னா, ஒரு சைடு ஸ்பீக்கர் மட்டும் சவுண்ட் கேட்கல. இதுக்கு நெக் பேண்ட மொபைலோட பேர் பண்ணி எந்த ஸ்பீக்கர் கேட்கல அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இதுல மொபைல்ல கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது, நெக் பேண்டோட லெஃப்ட் சைடு ஸ்பீக்கர் மட்டும் தான் சவுண்ட் கேட்கல. இந்த சவுண்ட் கேட்காம இருக்க ப்ராப்ளம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஸ்பீக்கர் போயிருக்கணும். அப்படி இல்லன்னா ஸ்பீக்கர் போற லைன் வந்து கட் ஆயிருக்கணும். இதுக்கு நம்ம முதல்ல நெக் பேண்டோட சுவிட்ச் கண்ட்ரோல் சைடு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதுல எந்த ஒயருமே கட் ஆகல. எல்லா ஒயருமே சரியா தான் இருக்கு. அப்போ லெஃப்ட் சைடு ஸ்பீக்கர ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த ஸ்பீக்கர ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் பார்த்தோம், ஏற்கனவே ஸ்பீக்கர் கீழ விழுந்து ஸ்பீக்கரோட கேப் ரிமூவ் ஆயிருக்கும் போல இருக்கு. அந்த கேப்ப ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்காங்க. இத நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணியுமே ஓப்பன் பண்ண முடியல. இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஃபெவிக்விக் போட்ட இடத்துல ஒரு கத்தி வச்சு கட் பண்ண போறோம். நீங்களும் இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் கீழ விழுந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா, ஃபெவிக்விக் மட்டும் போட்டு ஒட்டாதீங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல எதுவும் ரிப்பேர் பார்க்கணும்னா ஓப்பன் பண்ண முடியாது. கட் பண்ணி தான் ஓப்பன் பண்ற மாரி இருக்கும். இத நம்ம கட் பண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு. இதுல பார்க்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கர் போற ஒயர் தான் சால்டிங் விட்டு போயிருக்கு. இத நம்ம சால்டிங் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண போறோம். இத சால்டிங் பண்ணதுக்கு முன்னாடி இந்த ஸ்பீக்கர் ஒயர வந்து நெருப்புல காட்டி மெல்ட் பண்ணணும். ஏன் இப்படி பண்றோம்னா, ஸ்பீக்கர் போற 2 ஒயரும் ஒரே ஸ்லீவ்ல தான் வரும். 2 ஒயரும் ஒண்ணோடு ஒண்ணு ஷார்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி, இந்த ஒயர்ல வந்து கெமிக்கல் ஒண்ணு தேய்ச்சிருப்பாங்க. இந்த ஒயர வந்து நம்ம நெருப்புல காட்டும்போது, அந்த கெமிக்கல் வந்து மெல்ட் ஆகி போயிரும். அதனால கான்டாக்ட் கிடைக்கும். நம்ம நெருப்புல காட்டாம அப்படியே நம்ம சால்டிங் பண்ணோம்னா, ஸ்பீக்கர் சிக்னல் வராம சவுண்ட் கேட்காது ஸ்பீக்கர்ல. அப்புறமா இந்த ஒயர வந்து ஸ்பீக்கர்ல கரெக்ட்டா வச்சு சால்டிங் பண்ணிப்போம். அப்புறமா அந்த க்ளூ கன்ன வச்சு ஸ்பீக்கர் அசையாம இருக்கறதுக்கு கொஞ்சமா க்ளூ போட்டு ஒட்டிப்போம். இப்போ வந்து ஸ்பீக்கரோட கேப்ப வந்து குளோஸ் பண்ண போறோம். இப்போ வந்து ஸ்பீக்கரோட கேப்ப வந்து நம்ம ஃபெவிபாண்ட் க்ளூ வச்சு தான் ஒட்ட போறோம். இந்த மாதிரி க்ளூ வச்சு ஒட்டும்போது ப்ராப்ளம் எதுவும் வந்துச்சுன்னா ஈஸியா ஓப்பன் பண்ணி ரிப்பேர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இத ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சாங் போட்டு செக் பண்ணி பார்த்துருவோம். சாங் நல்லாவே கேட்குது. லெஃப்ட் சைடு ஸ்பீக்கர் வந்து நல்லாவே கேட்குது. இத நம்ம ஃப்ரெண்டு கிட்டயே குடுத்துருவோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ பிடிக்கலன்னா என்ன பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்க. பாய்ங்க, அடுத்த வீடியோல பார்ப்போம்.